ஸோ நான் சொன்ன மாதிரி விண்டோஸ் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்றது சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சரில் மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணோம். இதோட நெக்ஸ்ட் லேயர் தான் வந்துட்டு ரெஸ்ட் ஏபிஐ. பட் ஆனால் ரெஸ்ட் ஏபிஐன்றது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். என்னென்னா அதுக்கு ப்ராக்ஸி தேவை கிடையாது. அதனால தான் மொபைல் பேஸ்டு சிஸ்டம், அப்புறம் அந்த ஐஓடின்ற சொல்லக்கூடிய லைட் வெயிட் டிவைசஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுறதுக்கு ப்ராக்ஸ் இல்லாமல் அது கன்வீனியாக இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க. பட் ஸ்டில்னா வந்து ஒரு சில வகையான ப்ரோட்டோகால்ஸ் ஹெச்டிபி சப்போர்ட் பண்ணாத சில நெட்வொர்க் ரிலேட்டடான இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நம்ம வேற மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டைனமிக் ப்ரோட்டோகால்ஸ்னாக்கா அது WCF தான் பெட்டர் வே. இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னா சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சரில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்தது வந்து வெப் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வெப் சர்வீசஸ்ன்றதுல ஒரு லிமிட் இருக்கும். அதுலேயும் வந்துட்டு ஹெச்டி ப்ரோட்டோகால் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதுக்கும் ப்ராக்ஸி தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா தெரியும். நான் இது எப்படி செய்கிறதுன்னு மட்டும் செய்கிறேன். நார்மலாக இங்கே போயிட்டு இது ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட், சாரி, இந்த சொல்யூஷனில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணுறேன். இங்கே WCF அப்படின்னு நீங்கள் அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் WCF சர்வீஸு. இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. இது வந்து ஒரு வெப்சைட்டாகவே வரும்ன்றாங்க. இது வந்துட்டு ஒரு லைப்ரரி மட்டும் வரும். இதில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட்டிங் WCF அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்கோட IASல ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக வரும். ஸோ டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கம்பைன் ஆகிருக்கு. வெப்சைட்டோடையும் ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதுவாக கான்செப்ட் வைஸ் படிக்கும்போது நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோப் வேர்ஸ் ரெஸ்ட்னு தான் படிக்கணும். அதில் படிக்கும்போது உங்களுக்கு ரெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். ஏன்னா ரெஸ்ட்டில் வந்து நம்ம ப்ராக்ஸ் இல்லாமலே கால் பண்ணுவோம். சோப்பு பொறுத்த அளவுக்கு ப்ராக்ஸ் தேவைப்படும். ஸோ இங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆட் ஆயிருக்கு. இதுதான் WCF சர்வீஸு. இதுக்குள்ளே .svcன்னு ஒரு ஃபைல் ஆட் ஆயிருக்கு. இந்த SVC ஃபைல்ன்றது தான் எக்ஸ்போஸ் ஆகும் சர்வீஸாக. ஸோ இதுக்குள்ளே நம்ம இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. சர்வீசஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸ் இது ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். பட் ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய சர்வீஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு வருது இல்லைங்களா? இந்த சர்வீஸ் கான்ட்ராக்ட்ன்றது அந்த சர்வீஸ் மாடல்ன்ற இந்த நேம் ஸ்பேஸ்லேருந்து வருது. இதுதான் இந்த சோப் பேஸ்டு சர்வீஸாக இது வந்துட்டு ஃபார்ம் கிரியேட் பண்ணுது. இந்த பர்டிகுலர் சர்வீஸ் மாடலை நீங்கள் கொடுக்கலன்னா இது நார்மல் இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்ரிபியூட்டு. இந்த அட்ரிபியூட் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த சர்வீஸ் இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு கான்ட்ராக்டாக மாற்றுது. இட் மீன்ஸ் இந்த கான்ட்ராக்டை வந்து எந்தெந்த கிளைண்ட் எல்லாம் வந்து அக்ரி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மெத்தடெல்லாம் அவங்களால அசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஓவரால் சர்வீஸில் வந்து நம்ம எத்தனை இன்டர்ஃபேஸ் வேணாலும் நான் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான் இருக்கு. ஆப்ரேஷன் சாரி, 2 ஆப்ரேஷன் இருக்கு இந்த சர்வீஸில். இந்த சர்வீஸோட கான்ட்ராக்ட் பேர் வந்து சர்வீஸ். ஆப்ரேஷன் பேர் கெட் டேட்டா. இன்னொரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் இருக்கு. இது 2 ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட். இந்த சர்வீஸ் கான்ட்ராக்ட்ன்ற ஒரு வார்த்தை, ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட்ன்றது வந்துட்டு இந்த மெத்தட் லெவலில் கொடுக்குறது. அதர்வைஸ் இது இன்டர்ஃபேஸ் தான். இதுக்குள்ள சிக்னேச்சர் மட்டும் இருக்கும். இதை என்ன செஞ்சிருப்போம்னா இதுதான் உண்மையான சர்வீஸு. இந்த சர்வீஸுக்குள்ள அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இன்கிரியேட் பண்ணிட்டு இது நார்மல் கிளாஸ் தான். அந்த இன்டர்ஃபேஸில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். இந்த மெத்தடை ஓவர் பண்ணியிருக்கோம், இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் இந்த சர்வீஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா இப்போ IASல நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இன்டர்னல் IASல ரன் ஆகுது. ஆகும்பொழுது இதுக்கு ஒரு போர்ட் ஒன்று கிடைக்கும். மீன்ஸ் என் பாயிண்ட். அந்த என் பாயிண்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணி இன்னொரு ப்ராஜெக்டில் சர்வீஸ் ரெஃபரன்ஸாக ஆட் பண்ணலாம். அந்த சர்வீஸ் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணும் பொழுது தான் ப்ராக்ஸி கிரியேட் ஆகும். இப்போதைக்கு நம்ம சர்வீஸை மட்டும் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இன்டர்னல் ஐஏஎஸ்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட என் பாயிண்ட் வந்து இதுதான், லோக்கல் கோஸ்ட் கோலன் 44308 அப்படின்றது இதோட என் பாயிண்ட். ஸோ இந்த சர்வீஸ் இப்போ ஆர்டர் இருக்க சர்வீஸான இன்னொரு ப்ராஜெக்ட் போய் நான் கிளைண்ட் ப்ராஜெக்ட்டில் நான் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த கிளைண்ட்டில் தான் நம்ம ப்ராக்ஸி கிரியேட் ஆகும். அதுக்கு நான் இன்னொரு சாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஒரு கன்சோல் அப்ளிகேஷன். இப்போ என்கிட்ட ஒரு சோபேஸ்டு சர்வீஸ் இருக்கு. நார்மலாக இப்போ ரெஸ்ட் சர்வீஸ்னா என்ன செய்வோம்னாக்கா, கிளைண்ட் அப்ளிகேஷன்ல ஜஸ்ட் ஹெச்டிபி கிளைண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஹெச்டிபி என் பாயிண்டோட ரெஸ்ட் ஏபி என் பாயிண்டோட என் பாயிண்ட் பேஸ் அட்ரஸாக கொடுத்துட்டு எந்த மெத்தடில் நம்ம கன்சியூம் பண்ண போகிறோமோ அந்த மெத்தட் கொடுப்போம். ஹெச்டிபி போஸ்ட் ஆர் ஹெச்டிபி கேட்டுன்னு கொடுப்போம். இங்கே எப்படின்னாக்கா கிளைண்ட்டில் வந்து ப்ராக்ஸி கிரியேட் பண்ணும். ஸோ இது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது நம்மளுடைய WCF. இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது ஸ்டார்ட் அப் செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேற ஏதோ ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் இந்த சொல்யூஷன் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ நான் இந்த WCF ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் அப்பாக செட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே. இது வந்து விஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, WSDL, வெப் சர்வீஸ் டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஏதோ ஒரு சர்வீஸ் இதான் சோபேஸ்டு சர்வீஸு. இந்த சோபேஸ்டு சர்வீஸில் இந்த .svன்னு வருது பாருங்க, இதுதான் கிளிக் பண்ணணும் நீங்கள். இதுதான் என் பாயிண்ட் ஆக்சுவலி. இதை கிளிக் பண்ணும்போது அந்த டெஃபினேஷன் லாங்குவேஜ் வரும். அதில் என்ன இருக்குன்னா, நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்க சர்வீஸில் என்னென்ன இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெர்மினாலஜி. இந்த வார்த்தையை நல்லா படிங்க. WSDL அப்படின்றது விண்டோஸ் வெப் சர்வீஸ் டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது. இந்த இதுதான் என் பாயிண்ட் ஆக்சுவலி. இது இங்கே இருக்கிற இதில் தான் டெஃபினேஷன்ஸ் இருக்கும். இதுக்கு பேரே வந்து வெப் சர்வீஸ் டெஃபினேஷன் லாங்குவேஜ். இதில் என்ன இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் சோப் சர்வீஸ் எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுதுன்றது டீட்டெயில் இருக்கும், அதோட சிக்னேச்சர்லாம் இருக்கும். இதை வச்சு தான் ஆக்சுவலி ப்ராக்ஸி கிரியேட் ஆகும். இதே மாதிரி வேற யாராவது டெவலப் பண்ணி ஈவன் ஜாவாவிலையோ இல்லை வேற டெக்னாலஜிலையோ கூட சோப் சர்வீசஸ் கொடுப்பாங்க. அந்த சோப் சர்வீஸை வந்து நம்ம கிளைண்ட்ல கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேஸில் நம்மளே சர்வீஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளே இன்னொரு அப்ளிகேஷன் வந்து கன்சியூம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தனியாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். உம், இதான் அந்த அந்த அப்ளிகேஷன், ஜஸ்ட் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன். இதில் இந்த என் பாயிண்டை கொடுத்து நாங்கள் ஆட் பண்ணோம். இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு இதில் ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும் பிரிண்ட் ஆகும்.
ஆமா, இந்த கன்சோல்ல ஜஸ்ட் ஹலோ வேர்டுன்னு பின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல அந்த சர்வீஸ் வந்து ரெஃபரன்ஸ் ஆட் பண்ண போறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட். நார்மலாக ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணும்போது வெறும் ரெஃபரன்ஸ்னு கொடுப்பீங்க. இந்த இடத்துல சர்வீஸ் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது, இதை கொடுக்கணும். இந்த சர்வீஸ் ரெஃபரன்ஸே வந்து சோபேஸ்டு சர்வீஸுக்கு தான். இந்த இடத்துல உள்ள போனீங்கன்னா இதுல இது அடுத்தது படிக்க வேண்டியிருக்கு. இது மூணுமே தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர்ல முக்கியமான கான்செப்ட். ஓப்பன் ஏபிஐ, ஜிஆர்பிசி, டபிள்யூசிஎஃப் வெப் சர்வீஸ் மூணுமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. இதுல போயிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். நீங்க தான் என் பாயிண்ட் கொடுக்கணும். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த அப்ளிகேஷன் ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஹோஸ்ட் பண்ற இடத்துல இதுதான் அதோட விசிடல் இங்க இருக்கு இல்லையா, அது விசிடல்னு தான் சொல்லுவாங்க. WSDL விண்டோ வெப் சர்வீஸ் டெஃபினேஷன் லாங்குவேஜ். இதை கொடுத்து தான் நம்ம ப்ராக்ஸி கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு நீங்க கோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த சர்வீஸ்ல என்னென்ன கிளாஸஸ் இருக்கு, அதுல என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, அது அந்த டீட்டெயிலாம் இங்க வந்துடும். லோட் ஆகும். இங்க லோட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் கான்ட்ராக்ட். இதே மாதிரி மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் கூட நீங்கள் வச்சிருக்கலாம். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஒன்று தான் வச்சிருக்கோம். ஆனால் ரெயில் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுப்பாங்க அவங்களுடைய கான்ட்ராக்டை பொறுத்து. ஸோ இந்த இடத்துல சர்வீஸ் ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. இதுக்கு நேம் கூட நீங்கள் உங்களுடைய கன்வென்டான நேம் கொடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் இந்த ரெண்டு ஆப்ரேஷனும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ நான் அதை நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் என்னோட கிளைண்ட் அப்ளிகேஷன். இந்த கன்சோல் ஆப் தான் கிளைண்ட். திஸ் கன்சோல் அப்ளிகேஷன் இஸ் கன்சூமிங் த SOAP சர்வீஸ். ஸோ நவ் ஐ am creating the proxy for the SOAP service using the WSDL URL or endpoint. இதில் மெசேஜ் கான்டாக்ட்ன்றதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸு. அது சீரியலைசேஷனுக்காக உள்ளது. கொஞ்சம் கஸ்டமைஸ்டு சீரியலைசேஷனுக்கு. அது அடுத்த லேயரில் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காகவே நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மெட்டடேட்டா, அந்த வெப் சர்வீஸோட மெட்டடேட்டாவை எடுத்து இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் கோடு கிரியேட் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் கோடு இல்லைங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து ப்ராக்ஸின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம கிளைண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம கால் பண்ணும்போது இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கோடு இந்த என்னென்ன கிளாஸஸ்லாம் அந்த சர்வீஸில் இருக்குது, அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது, அந்த சிக்னேச்சர்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன ரெஃபரன்ஸ் கோடு இருக்கோ அந்த ரெஃபரன்ஸ் கோடுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் மூலயமா அந்த சர்வீஸை நம்ம கால் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக கால் இல்லை, த்ரோ த ப்ராக்ஸி. ஸோ சோப்புனாவே ப்ராக்ஸி மூலயமா கால், ரெஸ்ட்னாவே டேரெக்டாக HTTP மெத்தடு. இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா இது வந்து ஒரு கிளைண்ட் ஒரு ப்ராக்ஸி இருக்கு. ஓகே, ப்ராக்ஸி கிரியேட் ஆகிடும், ப்ராக்ஸி தான் அதை கன்சியூம் பண்ணுது. அப்போ ரெஸ்ட் எப்படி ப்ராக்ஸி இல்லாமலே ஒர்க் ஆகுதுன்றதையும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது இது இப்போ இந்த சோப்பை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். அப்போ இன்னும் அதை டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு வெப் சர்வீஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் ஆயிருக்கு, இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க reference.csv. ஸோ இதுக்குள்ள அந்த பர்டிகுலர் கிளாஸ் என்னென்ன நம்ம இது பண்ணோமோ அந்த இதுக்கான இது எல்லாமே இங்கே வந்துடும். அந்த என்ன கிளாஸ் நம்ம சர்வீஸில் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துடும். இங்கே வந்துருக்கு பாருங்க ஐ சர்வீசஸ், சர்வீஸ் சேனல், இது எல்லாமே இங்கே வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கு பாருங்க சர்வீஸ் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னென்ன இதுதான் ப்ராக்ஸி, இதுதான் நான் ப்ராக்ஸின்னு சொல்கிறேன். நம்ம சோப் சர்வீஸில் என்ன கிளாஸ் நம்ம எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து இங்கே வந்துடும் சிக்னேச்சரோட. உண்மையான சோர்ஸ் கோட் இல்லை, இட்ஸ் நாட் ஏ குளோனிங். நார்மலாக டிஎல்எல் ரெஃபர் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னா டிஎல்எல்ஏ கிளைண்ட் பிளேஸுக்கு வந்து காப்பி ஆகிடும். ஆனால் சோப் சர்வீஸில் கிளைண்ட் காப்பி ஆகாது, ரெஃபரன்ஸ் சர்வீஸ் ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இதை தான் நம்ம ப்ராக்ஸின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் உள்ள கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்டர்ஃபேஸு, இதுதான் வந்து சர்வீஸ் கிளைண்ட். ஸோ இந்த இந்த கிளாஸ் வந்து பப்ளிக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ரோக்ராம்குள்ளேருந்து இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இது உள்ள மெத்தட் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணும்பொழுது இன்கேஸ் அந்த மெத்தடுக்கு எதனாவது ஆப்ரேஷன்ஸ் பராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த நேம் சர்வீஸ் ரெஃபரன்ஸ்லேயே வந்துருச்சு. நீங்கள் ஏதாவது மாற்றுறதுனால மாற்றிருக்கலாம். ஸோ மேலே நீங்கள் இந்த நேம் ஸ்பேஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ரெஃபரன்ஸ் ரூம்
ஸோ இதுதான் நேம் ஸ்பேஸு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ்லாம் வந்துடும். சர்வீஸ் ரெஃபரன்ஸ் டாட் இங்கே வந்துருச்சு பாருங்க கிளைண்ட்னு. ஸோ இது ஒரு கிளாஸு, இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சர்வீஸ் ஒன்று இந்த ஆப்ஜெக்டை வச்சு உங்களால் அந்த மெத்தட் வந்து அதில் அதுக்குள்ளே என்னது மெத்தட் இருந்ததுன்னா அதை உங்களால் கன்சியூம் பண்ணிக்க முடியும். இங்கே வந்துருக்கு பாருங்க டேட்டா கெட் டேட்டா அசைன்மெண்ட்ன்றது அந்த அந்த இதில் இருக்கக்கூடியது. அதுக்கான பேராமீட்டர் தேவைன்னா இங்கே வந்து பாஸ் பண்ணலாம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் சோர்ஸ் கோட் நம்ம தான் வச்சுருக்கோம் சர்வீஸுக்கு. இந்த கோடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க கெட் டேட்டான்னு ஒரு மெத்தட் இருக்குது இந்த கிளாஸில். இதுதான் அங்கே வருது. இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுது, வேற ஒன்றும் செய்யல. ஜஸ்ட் இது மெத்தடு, இந்த மெத்தடுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்க, அதை வந்து பிரிண்ட் பண்ணுது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட் பண்ணிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த மெத்தடு இப்போ நம்மளுக்கு அசங்கரனஸாக வந்திருக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும்போது, அதனால வித் அசங்கரனஸோட வந்திருக்கு. இங்கே கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே வந்துருக்கு பாருங்க வித் அசங்கரனஸ். ஸோ இதுக்குள்ளே பாஸ் பண்ண வேண்டிய பேராமீட்டர் வந்து வேல்யூ, இது இண்டிஜர் வேல்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6ன்னு கொடுத்தேன்னாக்கா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கால் போயிட்டு வந்துடும். இதுலேருந்து என்ன அவுட்புட் போகுது, ஃபார்மேட் ஆகுது, ஸ்ட்ரிங்காக வருது. ஸோ இதை நீங்கள் எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுவாக இருக்கிறதுனால வெயிட்லாம் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அசங்கனஸ் இருக்கிறதுனால அந்த ஃபார்மேட்டை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இன்கேஸ் அசங்கனஸாக போடுறதுனால. மற்றபடி கன்சியூம் பண்ணுறது இவ்வளோ தான். ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை இங்கே வந்து கால் பண்ணுறோம். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னா திஸ் இஸ் சர்வீஸ். நார்மலாக ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸை டிஎல்ல வச்சு நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் இந்த ப்ராஜெக்ட்லேயே இருக்கும். ஜஸ்ட் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது சோப் சர்வீஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த சோப் சர்வீஸை இப்போதைக்கு ஐஏஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. அதன் மூலியமா சர்வீஸ் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த சர்வீஸ் ரெஃபரன்ஸ்ல கிரியேட் ஆன ப்ராக்ஸி கிளாஸை வச்சு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு அந்த மெத்தடை நம்ம கன்சியூம் பண்றோம். அது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சர்னா முன்னாடி நம்ம பேசின மாதிரி இந்த சர்வீஸ் ஒரு இடத்துல தான் ஹோஸ்ட் ஆயிருக்கும், எல்லாருமே கன்சியூம் பண்ணிப்பாங்க. அதுதான் அதோட அட்வான்டேஜ். நம்ம டிஎல்எல் மாதிரி ஒன்று காப்பி பண்ணி வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பர்டிகுலர் பிளேஸ் ஒன்று ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், இது எங்கே மட்டும்தான் இருக்கும். எல்லாருமே இதை கன்சியூம் பண்ணிப்பாங்க, எல்லா கிளைண்ட்டுமே. 100 நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் திருப்பி திருப்பி க்ளோன் பண்ண மாட்டாங்க. அதுதான் சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கிடெக்சரோட பேசிக் அட்வான்டேஜ். இந்த டபிள்யூசிஎப்பை பொறுத்தளவுக்கு ப்ரோட்டோகால்ஸ் சப்போர்ட்டு, அந்த ஏபிசின்னு சொல்லுவோம், அட்ரஸ் பைண்டிங் அண்ட் கான்ட்ராக்ட்னு, அதை கொஞ்சம் டைனமிக்காக நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே கொஷின்ஸ் இல்ல சார். ஓகே. ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது கான்செப்ட் ஒரு சிம்பிள் இப்போ நான் வந்து ஐஏஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் செல்ஃப் ஹோஸ்டிங் இருக்குது. WCF சாம்பிள்னு இது பண்ணுங்க, சாம்பிள் இன் சிசார்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சர்வீஸ் கான்ட்ராக்ட் தான், ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறோம்ல, அதுதான் சர்வீஸ் கான்ட்ராக்ட். அப்புறமா இம்ப்ளிமெண்டேஷன்றது அந்த ஒரு அந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கோட் எழுதுறோம்ல, அதுதான் இது. நெக்ஸ்ட் கன்சோல். இப்போ நான் ஐஏஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், டேரெக்டாக நான் விசுவல் ஸ்டுடியோலேருந்து ரன் பண்ணதுனால இன்டர்னல் ஐஏஎஸ்ல ரன் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் எழுதி அதுலேயே உங்களால் ஹோஸ்ட் பண்ண முடியும். இதில் சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, இதில் ஒன்று தான் இருக்குது. இதுதான் நேம் ஸ்பேஸ் சர்வீஸ் மாடல்ன்ற ஒரு இந்த பர்டிகுலர் இதில் நேம் ஸ்பேஸில் இந்த சர்வீஸ் கான்ட்ராக்ட் அண்ட் ஆப்ரேட்டர் கான்ட்ராக்ட்லாம் வருது. ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸு, 2 மெத்தட் இருக்குது, ஆட் அண்ட் மல்டிப்ளைன்னு. இது வந்து ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட், இது வந்து சாரி இது வந்து ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட். ஆப்ரேஷன் கான்ட்ராக்ட்னா ஆப்ரேஷனா மெத்தட், சர்வீஸ்னா என்டையர் சர்வீஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸை இந்த கிளாஸில் நான் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த விசுவல் ஸ்டுடியோ ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐஎஸ்ல ஹோஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி நினச்சிங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு அதுக்கு ஒரு தனியாக ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் எழுதி ஹோஸ்டிங்காக இந்த ஒரு கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். சர்வீஸ் ஹோஸ்ட்ன்ற இந்த ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு எழுதி வச்சிருக்கோம் இல்லையா கோடு, இந்த கால்குலேட்டர் சம்திங் ஏதோ ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்கோம், மல்டி சர்வீசஸ், இந்த மேத் சர்வீசஸ்ன்னு இதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கணும். இந்த மேத் சர்வீசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரே நேம் ஸ்பேஸ்லேருந்து வந்துடும், ஒரே ப்ராஜெக்ட்ல. வேற ஒரு ப்ராஜெக்ட்ல நேம் ஸ்பேஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கனாவே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இதில் என்ன கொடுக்கணும்னா என்ன பைண்டிங்கில் கொடுக்க போறீங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இது வந்து பேசிக் HTTP தான் வருது. அது மாதிரி எண்ட் பாயிண்ட் நம்ம ஐஏஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் ஹோஸ்ட்னு ஒரு போர்ட் நம்பர் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் செல்ஃப் ஹோஸ்ட், இதுக்கு பேர் செல்ஃப் ஹோஸ்ட்டாக கன்சோலில் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா
எந்த என் பாயிண்ட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த போர்ட் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இது வந்து ஜஸ்ட் நேம், அந்த ஒரு ஒரு ஐஏஎஸ்ல ஒரு வெப் வெப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்ல, அது மாதிரி ஒரு ஃபோல்டர் தான். ஸோ இதில் ஹோஸ்ட் ஆகிடும் ஆக்சுவலி. இந்த மாதிரி எழுதிட்டு இந்த கன்சோல் ரன் பண்ணிங்கன்னா இது வந்து ஹோஸ்டிங்கு. ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி, நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்டிங்கு, மூணாவது வந்து கன்சியூம் பண்ணுறது. கன்சியூம் பண்ணும்போது சிம்பிள். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கிளைண்ட் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். இதில் வந்து நீங்கள் சர்வீஸ் ரெஃபரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி தான் ப்ராக்ஸ்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அசியூம் இந்த ப்ராக்ஸோட நேம் இது. அந்த ப்ராக்ஸ் ஆட் பண்ணுறது மட்டும் தான் முக்கியம். அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல கன்சோலில் போயிட்டு இந்த ரைட் கிளிக் பண்ணி சர்வீஸ் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா கன்சியூம் கிரியேட் ஆகும். ஆனால் இன்கேஸ் நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவே யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ப்ராக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்குலாம் சில கமாண்ட் இருக்கு. அந்த டாஸ் கமாண்ட் இருக்கும், இவங்க ஃப்ரேம் ஒர்க்லேயே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான கமாண்ட் கூட என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எஸ்டி யூட்டிலிட்டி அப்படின்ற மாதிரி வரும். CLI டு ஜெனரேட் ப்ராக்ஸி ஃபார் சோப் சர்வீஸ் .NET கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்ட் வரும். நீங்கள் விசுவல் ஸ்டுடியோவில் தான் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் வேற ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கூட இந்த எஸ்விசி யூட்டிலிட்டின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை கொடுத்துட்டு அந்த என் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த ப்ராக்ஸி ஃபைலை கிரியேட் பண்ணிடும். அதை நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எப்படி இந்த விசுவல் ஸ்டுடியோன்ற இந்த எடிட்டருக்குள்ள வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, சர்வீஸ் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்ஸ் கிரியேட் பண்ணுது. இது விசுவல் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபீச்சரு. விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணல, நீங்கள் விசுவல் கோட் யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது எடிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் டேட்டா ஜெனரேட் பண்ண ப்ராக்ஸ் அப்படின்னா இந்த கமாண்ட் மூலியமாக ஜெனரேட் பண்ணிக்கலாம். அந்த கமாண்டுக்கு பேர் எஸ்விசி யூட்டிலிட்டி. ஸோ இந்த யூட்டிலிட்டியை கொடுத்துட்டு இந்த 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 விசிட்டல் யூஆர்எல் கொடுக்கணும். இந்த யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா, இதை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் எல்லா ஃபைலும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த கான்ஃபிக்னு ஒன்று வருது இல்லைங்களா. இன்கேஸ் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணும்போது என்ன என் பாயிண்ட் என்ன பைண்டிங்ல நீங்கள் இதை வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. பைண்டிங்னா அந்த சீரியலைசேஷன்லாம் எதை பொறுத்து நடக்கணுன்றது அதை வந்து அந்த ஹோஸ்டிங் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இங்கே ஏன் நம்ம கொடுக்கணும், இந்த இந்த டெம்ப்ளேட்லேயே அது வந்துருச்சு. நம்ம இங்கே இந்த சர்வீஸ் இங்கே கிரியேட் பண்ணும்போது இந்த சொல்யூஷனில் நான் விசுவல் ஸ்டுடியோவில் பண்ணதுனால விசுவல் ஸ்டுடியோவில் இந்த டெம்ப்ளேட் வந்துச்சு. இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இந்த கான்ஃபிக் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதனால நான் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கல, இதுலேயே ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ரன் பண்ணும்போது விசுவல் ஸ்டுடியோ ரன் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இதோடைய இன்டர்னல் ஐஏஎஸ்ல ரன் ஆகுறதுனால இது ஐஏஎஸ் ஹோஸ்டிங் ஆயிடுது. ஸோ ஆல்ரெடி அந்த கான்ஃபிக் ஃபைல் இங்கே இருக்குது, அதனால நான் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கல. இன்கேஸ் நீங்கள் தனியாக ஐஏஎஸ் இல்லாமல் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் அதை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் கான்ஃபிக் ஃபைலையும் நீங்கள் கொடுக்கணும். அந்த ஆப் டாட் கான்ஃபிக்னு சொல்லுவீங்க இல்லையா, அதில் இதில் கொடுக்கணும். இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா சர்வீஸோட பேர் என்ன, எந்த என் பாயிண்ட் என்ன, அட்ரஸ், அது 3 பாயிண்ட் இருக்கும், அட்ரஸ், பைண்டிங், கான்ட்ராக்ட்னு. ஸோ இந்த கான்ட்ராக்ட்ன்றது வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமாக வரும். இங்கே இருக்கு தான், இதுதான் கான்ட்ராக்ட். இதுலேயே வரும் பாருங்க, ABC அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அட்ரஸ், இந்த அட்ரஸ் ஆல்ரெடி இந்த நீங்கள் பேஸ் அட்ரஸில் கொடுத்துட்டீங்க, லோக்கல் கோஸ்ட் கோலன் 80880 மை மேத் சர்வீஸ்னு. இதுதான் பைண்டிங். இதில் ஏகப்பட்ட பைண்டிங் இருக்குது. இதில் என்னென்னலாம் பைண்டிங் இருக்குது, எதுக்காக அவ்வளோ பைண்டிங் இருக்குது, இந்த பைண்டிங்னால என்ன யூஸ், எங்கெங்கெல்லாம் அது யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் படிக்கலாம். அதுதான் WCPோட பெனிஃபிட்டோ, டைப் ஆஃப் பைண்டிங்ஸ். இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டினில் கேட்கலாம். என்னென்ன மாதிரியான பைண்டிங்லாம் இருக்குது, எதுக்காக அவ்வளோ பைண்டிங் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமாக. ஏன்னா நம்ம ரெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒன்லி HTTP பைண்டிங் மட்டும்தான், வேறு எந்த பைண்டிங் வேறு எந்த ப்ரோட்டோக்காலும் சப்போர்ட் பண்ணாது. பட் ஏன் ஒரே ஒரு ப்ரோட்டோக்கால் தான் ஏன் அதுக்கு போகிறோன்னா அது லைட் வெயிட்டாக இருக்கும், நம்மளுக்கு ப்ராக்ஸி தேவையில்லை, மொபைல் ஆர் IoT டிவைசஸ்க்கு அது கன்வீனியாக இருக்கும். பட் ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வேறு வித்தியாசமான ப்ரோட்டோகால்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, WSHTTP பைண்டிங். இந்த WS இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால். இது வந்து கைண்ட் ஆஃப் HTTPS மாதிரி இது ப்ரோட்டோக்கால் செக்யூரிட்டிக்காக. இன்னொன்று நெட் TCP பைண்டிங்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பைண்டிங்லாம் எப்படி யூஸ் ஆகும், உண்மையாக எந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் பயன்படும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த நெட் TCP தான் ஒரு ஒரு சோப் சர்வீஸ் இருக்கு, இன்னொரு சோப் சர்வீஸ் இருக்கு. இந்த 2 சோப் சர்வீஸும் வந்துட்டு இதை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் இந்த பைண்டிங் யூஸ் பண்ணி. அப்புறம் நெட் நேம்டு பைப் பைண்டிங், இதுக்கெல்லாம் சாம்பிளுங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம், இந்த பைண்டிங்லாம் எதுக்காக, இது ஆல்ரெடி நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இல்லையா, என்ன சொல்கிறது, MSMQன்றது வந்துட்டு SQ மாரி. இப்போ இந்த அமேசான் Q ஒன்று யூஸ் பண்ணோம்ல, பப்சப் மாடல்னு சொன்னோம் இல்லையா, பப்சப் மாடல் மாதிரி இது. ஒரு கியூ இருக்கும், அந்த கியூவில் பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் வேற ஒன்று சப்ஸ்கிரிப், பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லணும் இல்லையா, அந்த அந்த பப்ளிஷ் அண்ட் சப்ஸ்கிரிப்பர் அமேசான் SQஆ இருக்கட்டும், இல்லை ரேபிட் MQஆ இருக்கட்டும், இல்லைன்னா கூகுள் கிளவுட் பப்சப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு தான்.
ஆனால் இன்டர்னலாக எதில் ஒர்க் ஆகுதுன்னா இந்த ப்ரோட்டோக்காலில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ எப்படி நம்ம ஹெச்டிபி ப்ரோட்டோகால்னு யூஸ் பண்ணுவோம். ஐஏஎஸ் ஹெச்டிபி ப்ரோட்டோகாலில் இருக்கக்கூடிய ஒரு வெப் சர்வர். அதே மாதிரி அப்பாச்சி கூட வந்து ஒரு ஐஏஎஸ் ப்ரோட்டோகாலில் இருக்கக்கூடிய ஒரு வெப் சர்வர். இது ரெண்டும் வேறு வேறு பிராண்டு. ஆனால் டெக்னிக்கலாக வந்து ரெண்டுமே ஒரே ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ரேபிட் எம்கியூ இருக்கட்டும், இல்லை அமேசான் எஸ்கியூஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை கூகுள் பப்சப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வேறு வேறு பிராண்டு தான். ஆனால் டெக்னிக்கலாக இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணும். நெட் எம்எஸ்கியூன்ற ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தனியாகவே ஒரு இப்போ சர்வீஸ் வந்துட்டதுனால நம்ம இதை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஆனால் இந்த 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 பர்டிகுலர் ப்ரோட்டோகாலையும் இந்த WCF வந்து சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் தனித்தனியாக வராதுக்கு முன்னாடி இதுதான் அதிகமாக ஃபேமஸாக இருந்தது. இது வந்து டியூவல் கம்யூனிகேஷன்ஸ். இப்போ நம்ம நார்மலாக எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்? ஒரு கிளைண்ட் இருப்பார், சர்வீஸ் இருக்கும். கிளைண்ட் தான் எப்போதுமே சர்வீஸை கன்சியூம் பண்ணுவார். இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் இல்லையா? இந்த ஒரு க்ளோஸ் ஆகும்போது இங்கே எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும்னு பண்ணோம்ல டிக்கெட்டிங் சிஸ்டத்தில். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்? WA கம்யூனிகேஷனாக வருதுல்ல, எப்போல்லாம் வந்துட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் எனக்கு இங்கே வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சாக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு WA கம்யூனிகேஷன் மாதிரி பண்ணோம் இல்லைங்களா? அந்த மாதிரி WA கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணுறது தான் இந்த டியூஎல் ஹெச்டிபி பெயிண்டிங். இதுவும் இந்த WCFல இருக்குது. நீங்கள் தேவைன்னா இதையும் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். சில்வர் லைட் மாதிரி. இப்போ நம்ம இதில் என்னன்னா, ஏன் இது நம்ம ஃபெமிலியராக பண்ண மாட்டோம்னா, இது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கும் தனித்தனியாக டூல் வந்துருச்சு, சர்வீசஸ் வந்துருச்சு. அதனால நம்ம இது ஃபெமிலியராக யூஸ் பண்ணல. பட் ஆனால் லீகல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கும். ஒரு சில இடத்துல இதுக்குன்னு சில கன்வென்ட் இருக்கிறதுனால இது என்னமோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டேபிள். இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பேசிக் பேஜ் ஹெச்டிபி ப்ரோட்டோக்கால், WC இதுக்கு யூஸ் ஆகும், இது எந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ற இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் மெயினாக படிக்கிறது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூன்றதுனால இந்த இந்த மாதிரி கொஷின்ஸாகவே படிங்க. இப்போ கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு, ஒரு சிம்பிள் சாம்பிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் அப்படின்றத படிங்க. இன்டர்வியூ கொஷின்ஸ் ஆன் WCF இதே படிங்க. இதை படிச்சுட்டு இதில் எதனாவது சந்தேகம் இருந்ததுன்னா கொஸ்டின் கேளுங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் என்னென்னலாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதை படிக்கலாம். இதை ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இன்டர்வியூக்கு அதான் பண்ணுறீங்கன்றதுனால கான்செப்ட் கொஞ்சம் பிடிச்சிட்டதுக்கப்புறம் இதில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சரை டேரெக்டாக படிங்க. படிச்சுட்டு அதுக்கு எதனாவது புரியல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? முக்கியமாக இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு முக்கியமான கொஷின் தான். SOP வர்ஸ் ரெஸ்ட். இது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. ரெஸ்ட்ன்றதை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. SOPன்றதை WCF. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி இது ரெண்டுமே சர்வீஸ் ஒன்று முக்கியமானது. இந்த கொஷினையும் பாருங்க. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம இன்டர்வியூ கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் இதே சேம் டாப்பிக்கில். ஏன்னா இந்த இதுக்கு ரிலேட்டட் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் ரிலேட்டட் தான் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா சர்வீஸ் ஓரியன்டில் கான்செப்ட் அதிகமாக இருக்குது. GRPC, அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குற பப்சப்பாக இருக்கட்டும், SQS இதெல்லாமே வந்து ஒரு டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சர் தான். அதனால் இந்த கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்போ ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் ஆகிடும். இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதாக வரும். ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன கவர் பண்ணுறோமோ அதை கரெக்டாக அந்த வாரத்தில் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 2-3 வாரம் வச்சு ஒரு சாலிடாக ஒரு அளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க. ஒரு இன்டர்வியூ பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸ்டாப் பண்ணிடலாங்களா? ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.